1518 பிரான்ஸில் ஒரு இடத்துல ஃபெரோட்ரோஃபியான்றவங்க சடனாக ரோட்டில் இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்லாம் பார்த்துட்டு ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு வாரம் கழிச்சு 100 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மாசத்துல 400 பேர் ஆடிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆடிட்டு இருந்தவங்க சில பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரிலாம் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்கவங்களையும் பாட்டு பாடிட்டு இருக்கவங்களையும் ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கவங்களை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்றாங்க. இதுக்கு ஒரு 3 காரணம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் அந்த டைம்ல ஏற்பட்ட பெரியம்மை நோயும் அதனால ஏற்பட்ட பொருளாதார சரிவுனாலையும் மக்கள் நிறைய மனக்குழப்பத்தில் இருந்தாங்க. அதனால இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவதா கோதுமையிலையும் ரூல்ஸ்லையும் ஒரு வகையான ஃபங்கஸ், ஏர்கட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்கஸ் இருந்துச்சு. அந்த ஃபங்கஸ்னால இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. மூணாவதா செயின்ட் வைட்ஸ் அப்படின்ற ஒரு புனிதர் விட்ட சாபத்தினால இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வரலாற்றில் டான்சிங் மேனியா, டான்சிங் பிளேக் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு. இதுவும் வரலாற்றில் தீர்க்க முடியாத ஒரு விசித்திரமான நிகழ்வாகவே இருக்கு.